சார் சூப்பராக இருந்துச்சு சார் உங்களுக்கு. சூப்பராக இருக்கு. படம் பார்க்காம இருந்தா பெட்டர். என்னாச்சு ப்ரோ? அவ்வளோ மோசமா இருக்கு. நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்குமா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மூவி சூப்பராக இருந்துச்சு. ராம் சரணோட ஆக்டிங் சரி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சிவராஜ்குமார் சார், ஜெகபதி பாபு அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒன் டைம் பார்க்கலாம் எல்லாருமே சரி, அவ்வளோதான். மற்றபடி என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தார் உண்மையான. அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். பட் இதை பார்க்குறப்போ வந்து ஒரு மாதிரி ஒட்டவே இல்லை, எமோஷ்னலாக ஒட்டவும் இல்லை. அந்த அதே சமயம் வந்து ஏதோ இவர் எடுத்த படம் தானா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான். ஏன்னா லைக் அவர் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஜான்வி கபூர் வந்து ஒரு வருவாங்க, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் அவங்க என்ட்ரி இருக்கும். பட் அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபைங் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது எனக்கு பிடிக்கல சுத்தமாக. ரொம்ப ஒரு முகம் சொல்லிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அட் த சேம் டைம் 3 ஹவர் 3 ஹவர் 9 மினிட்ஸ்ன்றது ரொம்ப பெரிய ஒரு லென்த்தாக இருந்து எனக்கு படம் லேக் ரொம்ப லேகாகவும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம என்ன சொல்கிறது, சினிமாவில் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உமன்ஸை வந்து ஆப்ஜெக்டிஃபைங் பண்ணி இந்த மாதிரி எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஒரு இதுவாக இருந்து, மற்றபடி படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, இது மெசேஜுன்னு இல்லை, அதாவது பெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஊருக்காக அவன் என்ன பண்ணா அப்படின்றதான் ஸ்டோரியா. அவன் என்ன ஐடென்டிட்டிக்காக போராடுறான் அவன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே தமிழ் சினிமாவில் வர கதை தான் இது. பட் அவங்க இது நல்ல ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் கமர்ஷியலாக பண்ணுறேன்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளேவே சொதப்பி வச்சுட்டாங்க. அதுதான் ஒரு இது பார்க்கலாம் ஒன் டைம். ஓகே, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் எப்படி? அவர் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்ஸ்லாம் ஒரு சில சீன்லாம் நல்லாவே எலவேட் பண்ணுச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியோடைய போய் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிங் மூவி ஒரு என்கரேஜிங்காக இருக்கு. சூப்பர். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருக்கு, திருப்தியாகவே இருக்கு. அவங்களும் நல்லா இருக்கு. பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரோல் இல்லை. ஒரு இனிஷியல் ஸ்டேஜோட ரோல் முடிஞ்சதுங்க. மெயினாக வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸ் இதுங்கிறத ஸ்போர்ட்ஸே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, படம் 3 ஹவர் இருக்கு. ஸோ லேக் ஏதாவது இருக்கா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. அப்படியே மூவ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிச்சா இல்லை செகண்ட் ஹாஃப் பிடிச்சதா? செகண்ட் ஹாஃப் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் எப்படி? நல்லா இருக்கா? மெசேஜ்னா அதான் கோல், நம்ம கோலுக்காக நம்ம எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நல்லா எடுத்தாங்க. எமோஷனல்லாம் இட்ஸ் அபவுட் செகண்ட் ஃபிலிம். எமோஷனலாக நல்லா எல்லாரும் பார்க்கணும். சூப்பராக இருக்கிறோம். ஆஃப்டர் ரங்கஸ்தல் RRRக்கு அப்புறம் இது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று வரும். ஆக்சுவலி எமோஷனலாக நல்லா பண்ணிருக்காங்க. குஸ்தி சீன்ஸ் ஆல்சோ வெரி குட். ஹீரோயின் கிளாமர் ஓரியன்டாக இருக்குது. பட் ஓகே, பேக்ரவுண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எமோஷனல் சீன்ஸ் நல்லா எலிவேட் பண்ணாங்க. சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் ப்ரீ இன்டர்வல்லேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ எங்கேஜிங்காக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பரு, சுகுமார் டைரக்ஷன் சூப்பரு. ராம் சரண் பற்றி நம்ம சொல்லவே தேவை கிடையாது. ஒரு பெஹல்வானுன்னா அதோட டிரான்சாக்ஷன் இருக்கும். கிரிக்கெட் விளையாடினே இருப்பார், என்னடா பார்த்தா ஒரு பெஹல்வான் வந்துடுவார். 10 பேர் பெஹல்வான் மேலே வந்து அவருக்கு ஒரு கணக்கா. ராஜமௌலி வந்து இன்ட்ரடக்ஷனில் ஒரு 1000 பேர் அடிச்சு நான் ஒருத்தனை எட்டுன்னு வருவான். மகதிரால் 100 பேரை போய் போட்டு தள்ளுவான். 10 பேர் பெஹல்வான் மேலே வந்தான அவன் என்ன ஆயுது பண்ண அடிச்சு தூக்குவான். அந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு மாஸ் ஃபிலிமாக இருந்தது. ராம் சரண்லேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். RRRக்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக அவர் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி படம் கேம் சேஞ்சர் என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு கடுப்பில் இருந்த ராம் சரண் ஃபேன்ஸ் எல்லாம். என்னடா கேம் சேஞ்சர் அவ்வளோ ஹைப், ஒரு 100 கோடி பாட்டு எடுத்து வச்சுட்டு பாட்டுக்கு பயங்கரமாக செலவு பண்ணிட்டு ப்ரொடியூசர் வந்து லாஸ் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்தது. என்னடா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல கேம் சேஞ்சரில். என்னடா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதோட ஃபுல் மீல்ஸ் மாதிரி இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும். நம்ம டான்ஸ் இருக்கணும். அந்த டான்ஸ் ஆகட்டும், 3 பாட்டுங்களை சிக்கிரி சாங்கு எல்லாமே சூப்பரான டான்ஸு. அதுக்கு தகுந்த மாதிரி பிஜிஎம்ஸ், இன்ட்ரோடக்ஷன் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸ் சூப்பராக இருந்தது. படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? மெசேஜ் அதான், நமக்கு ஐடென்டிட்டிக்காக அவர் வந்து போராடுறாரு. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஊர் பேர் இல்லாத ஒரு கர்ணன் படத்தில் வர்ற மாதிரி தான் இது. ஆனால் இது வேற ஒரு ஜானரில். அவருக்கு வந்து இது வந்து கர்ணன் படத்தில் இவர் வந்து போராடுவார், எல்லாருமே சேருவார். ஆனால் இவன் ஒருத்தனே போராடுவான். கிரிக்கெட் விளையாடணும் வந்து 11 பேர் போராடுவோம். அதே இவன் ஒருத்தனுக்காக ஐடென்டிட்டிக்காக போராடணும். நம்ம ஊருக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். பேர் இல்லாத ஊர், ஏதாவது போகணுன்னா நடந்து போகணும். ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூஸ்னா நடந்தவே போகணும். அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால என்னெல்லாம் பண்ணான், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு போராடி அவரோட இன்னொரு கேரக்டர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ட்ரெயின் வரதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கும், அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மக்களுக்காக அவர் என்ன பண்ணார் அந்த மாதிரி. எனக்கு வந்து அவ்வளோ ஜெயித்தாலும், அவர் ஒரு லெவலில் போய் ஜெயித்தாலும் எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு ஊர் பேர், எங்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று வேணும், அது இருந்தால் போதும்ன்ட்டு கொம்முன்னு சைலண்டாக எனக்கு. அப்போ எல்லாருமே பார்த்து ஏடா நம்ம எல்லாம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்த்துப்போம். இப்போ நம்ம நல்லா இருந்தால் போதும், நமக்கு மெடல் வரணும், நம்ம ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கூடாது. இப்போ நம்ம கூட யாராவது மேலே ஏறணும், அவன் நம்ம ஊராளுங்கெல்லாம் ஜெயிக்கணுன்றது போராடுறது சூப்பராக இருந்தது. ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு ஊரை ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறாங்கம்மா. ஓகே, ராம் சரண் சாரோட ஆக்டிங் எப்படி? சூப்பராக இருக்குமா.
மியூசிக்கு ராம் சரண் நடிப்பு சூப்பராக இருக்கு. ஜெகபதி பாபு நடிப்பு நல்லா இருக்கு. ராம் சரணோட எஃபர்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். ஜான்வி கபூர் அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அதாவது நார்மல் ஹீரோயின், தெலுங்கு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்களோ அவ்வளோதான். பட் படமே முழுக்க ராம் சரண் தான். ஓகே, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் இருந்துச்சு, ஆகுது? அது ஓகே வந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்குதா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா? லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். பட் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப தெலுங்கு படம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. பட் எண்டெல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ராம் சார், சரண் தான். ராம் சரண் சார் அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஜான்வி கபூர் அவங்களுக்கு கேரக்டர் எப்படி சார் கொடுத்துருக்காங்க? நல்லா இருக்கா? ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்குதா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக? எங்கேயுமே போர் அடிக்கலையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா? ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? நல்லா இருக்கா? இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் சார் கொடுக்குறீங்க? 10க்கு 6. 8.5. 10க்கு 9.5 9.5. 3 ஹவர்ஸ் ஃபிலிமாக இருந்தாலும் நம்மளுக்கு சூப்பராக தான் இருந்தது. நான் வந்து துரந்தர் அது மாதிரி ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்தாலும், இது வந்து வில்லேஜ் டைப் ஆஃப் ஃபிலிமாக இருந்தாலும் என்னடா வில்லேஜ் டைப்பில் கொஞ்சம் லேக்காக இருக்கும். ஆனால் சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே கரெக்டாக. என்ன கேட்டால் நான் ஒரு 8 தருவேன். 5 கேட்டு கொடுக்கலாம்.